Good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல lab 3 session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. First question. Write a Python program using arithmetic operators to do the following. First one, and the program input values a equal to 7 and b equal to 15. Show the output. Second one, subtract the program. Third one, multiply the program output value by 15. Fourth one, divide the values I equal to 12 and j equal to 3. Show the output. Fifth one, modulus the values of a equal to 20, b equal to 10. Sixth one, exponentiation. Create the program using the input value 10 exponent 5. Second question, write a Python program using arithmetic operations such as addition, subtraction, multiplication, exponent, modulus and division. So, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஆப்பரேட்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? So, previous lab sessionல வந்து நம்ம assigning values to variables, அதே மாதிரியே assigning multiple values to multiple variables இது மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணோம். So, இன்னைக்கு lab 3ல வந்து நம்ம arithmetic operators தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். arithmetic operator அப்படின்றத நம்ம கிளாஸ் செஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அதாவது 2 ஆப்பரண்ட்ஸ்க்கான ஒர்க்கை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பரேட்டரை வச்சு நமக்கோட ஆப்பரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்றது தான் என்னன்னா arithmetic operations அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? லைக் அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா arithmetic operationsல இன்க்ளூட் ஆகும். ஸோ இன்னைக்கு லேப் செஷன்ல நம்ம இந்த அடிஷன் ப்ராசஸ், சப்ட்ராக்ஷன் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்றத ப்ரோக்ராம் வைஸா நம்ம பிராக்டிகலா செஞ்சு பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், and the program input values a equal to 7 and b equal to 15. Show the output. ஸோ ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, a, b equal to அதுக்கான வேல்யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 7, 15 அப்படின்னு இருக்கு. சோ இதனோட ரிசல்ட் வந்து நமக்கு எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட் வேரியபிளான c ல தான் ஸ்டோர் ஆகும். சோ c equal to a plus b. Print open bracket double quotation add equal to double quotation க்ளோஸ் பண்ணிக்கோங்க கமா c. சோ இதனோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா add, அதாவது நம்ம யூசர் டிஃபைன்ல கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, add equal to 22 அப்படின்னு நமக்கு அவுட்புட்ல காட்டும். சரிங்களா? சோ இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப்ல போயிடலாம். டெஸ்க்டாப்ல VS கோட் கிளிக் பண்ணிக்கோங்க. VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. இதுல பைத்தான் ஃபைல் பைத்தான கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நியூ பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. இதுல நம்மளுடைய கோடிங்ஸை டைப் பண்ணிக்கலாங்களா? சோ நம்மளுடைய கோடிங்ஸ் இதுல டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேவ் ஆப்ஷன்ல நான் உங்களுக்கு ஆல்ரெடி லேப் ப்ரோக்ராம்ஸை எப்படி சேவ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? அதாவது ஸ்டூடெண்ட் டிரைவ்ல உங்களுடைய கோர்ஸ் நேம் இருக்கக்கூடிய ஃபோல்டர்ல, உங்களுடைய நேம் இருக்கக்கூடிய ஃபோல்டர்ல, உங்களுடைய சப்ஜெக்ட் நேம் இருக்கக்கூடிய ஃபோல்டர்ல கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய ஃபைல் நேமை டைப் பண்ணிக்கோங்க. சோ இன்னைக்கு நம்ம லேப் 3 பார்க்கறதுனால 3.lab-3 ரோமன் 1 கொடுத்துக்கோங்க. அதே மாதிரியே சேவ் பண்ணும்போது .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த ப்ரோக்ராம் போயிட்டு உங்களுக்கு பைத்தான் ஃபைல்ல சேவ் ஆகும். ஸோ .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு நம்ம எந்த டேட்ல
எந்த மந்த்ல எந்த இயர்ல செய்றோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணும். அதனால நம்மளுடைய டேட்டு அண்ட் தென் மந்த் அண்ட் தென் இயர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சோ சேவ் பண்ணியாச்சுங்களா? இப்போ ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கோடிங் சைட்ல டைப் பண்ணியாச்சு. அடுத்தது சேவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நம்மளுடைய அவுட்புட் பாருங்க, and equal to 22 அப்படின்னு டிஸ்ப்ளே பண்ணிடுச்சிங்களா? சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? செகண்ட் ஒன், subtract the program. A, B equal to 17,5. C equal to A minus B. Print subtraction equal to C. So இதனுடைய அவுட்புட் என்ன நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா subtraction equal to 5 அப்படின்னு நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப்ல போயிடலாம். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ் கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ்ல 3.lab3 roman2.py அப்படின்னு சேவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ இப்ப ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நமக்கு ரிசல்ட்ல பாருங்க சப்ட்ராக்ஷன் ஈக்குவல் டு 12 அப்படின்னு காட்டுதுங்களா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், மல்டிப்ளை த ப்ரோக்ராம் அவுட்புட் வேல்யூ பை 15. A equal to 3, B equal to 5, C equal to A asterisk B. Print multiply equal to C. அவுட்புட்ல மல்டிப்ளை ஈக்குவல் டு 15 நமக்கு பிரிண்ட் ஆகும். இத VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப்ல போயிடலாம். VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. இந்த நியூ ஃபைல்ல உங்களுடைய கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஃபைல் போயிட்டு சேவ்ல 3.lab-3 roman3.py ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ரிசல்ட் பாருங்க மல்டிப்ளை ஈக்குவல் டு 15 அப்படின்னு காட்டுதுங்களா? இப்ப நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாங்களா? ஃபோர்த் ஒன், டிவைட் த வேல்யூஸ் I equal to 12 and J equal to 3. Show the output. I equal to 12, J equal to 3, K equal to I/J. Print divided equal to float of K. Output divided equal to 4.0. என்ன ரீசன்னா நம்ம டிவைடட்ல வந்து டெசிமல்ஸோட சேர்த்து நமக்கு அவுட்புட் வேல்யூ பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இப்ப நம்ம இத VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப்ல போயிடலாம். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ்க்கான கோடிங்கை இதுல டைப் பண்ணிக்கோங்க. சோ ப்ரோக்ராம்க்கான கோடிங்கை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல 3.lab-3 roman4.py அப்படின்னு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நமக்கு ரிசல்ட் பாருங்க டிவைடட் ஈக்குவல் டு 4.0 அப்படின்னு காட்டுதுங்களா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாங்களா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், மாடுலஸ் த வேல்யூஸ் ஆஃப் A equal to 20, B equal to 10. Program A equal to 20, B equal to 10, C equal to A percentage B. Print modulus equal to C. Output என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா modulus equal to 0 ன்னு காட்டும். என்ன ரீசன்னா நமக்கான ரிமைண்டர் வேல்யூஸ் தான் வந்து நமக்கு மாடுலஸ்ல எப்பயுமே பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப்ல போயிடலாம். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க.
இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ்க்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்க்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல 3.lab-3 roman 5.py ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ பாருங்க ரிசல்ட்ல வந்து மாடுலஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு காட்டுதுங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பாத்துடலாங்களா. நெக்ஸ்ட் 6th one exponentiation. Create the program using the input value 10 power 5. I equal to 10, J equal to 5, K equal to I double asterisk J. Print exponentiation equal to comma K. So exponentiation equal to 10 power 5ல வந்து நமக்கு ரிசல்ட் டிஸ்ப்ளே பண்ணும். சரிங்களா. இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா. அதாவது பவர் வேல்யூஸா இது எடுத்துக்கும். தட் மீன்ஸ் 10 into 10 into 10 into 10 into 10 சொல்லி நமக்கு மல்டிப்ளை ஆயிட்டு அதோட ரிசல்ட் தான் நமக்கு இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா. டெஸ்க்டாப் குள்ள போயிடலாம். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்க்கான கோடிங்ஸை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ப்ரோக்ராம்க்கான கோடிங்ஸை இதில் டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல 3.lab-3 roman 6.py அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரிசல்ட் பாருங்க எக்ஸ்போனென்ஷியேஷன் ஈக்குவல் டு நமக்கு 10 power 5 வேல்யூ மல்டிப்ளை ஆயிட்டு 1 lakh அப்படி நமக்கான ரிசல்ட் பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாங்களா. செகண்ட் क्वेश्चन ரைட் a python program using arithmetic operations such as addition, subtraction, multiplication, exponent, modulus and division. So program வந்து பாத்தீங்கன்னா நம்ம add, subtract, multiply, exponent, modulus and division இது எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம இத கொடுத்திருக்கோம். சரிங்களா. So program பாருங்க. Python program to perform arithmetic operations. So num1 equal to 15 assign பண்ணிருக்கோம். num2 equal to 5 assign பண்ணிருக்கோம். Add two numbers. Add equal to num1 plus num2 இருக்கு. அதே மாதிரி சப்ட்ராக்ட்லயும் பாத்தீங்கன்னா sub equal to num1 minus num2 இருக்கு. multip equal to num1 asterisk num2 இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து நமக்கு அவுட்புட்ல ரிசல்ட் பிரிண்ட் ஆகி காட்டும். சரிங்களா. இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா. டெஸ்க்டாப் குள்ள போயிடலாம். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்க்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. சோ உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ்க்கான கோடிங் இதுல டைப் பண்ணியாச்சு. இதுல ஃபைல் போயிட்டு சேவ்ல 3.lab-3 roman 7.py ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நமக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் ஆட் அடிஷன்ல பாத்தீங்கன்னா the sum equal to 18 பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்தது சப்ட்ராக்ஷன்ல 15 minus 3 12 நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரியே மல்டிப்ளிகேஷன்ல 15 into 3 தட் மீன்ஸ் மல்டிப்ளை பண்ண ரிசல்ட் 45 பிரிண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரியே டிவிஷன்ல பாருங்க 15 divided by 3 5.0 பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்தது மாடுலஸ் வேல்யூ இதனுடைய ரிமைண்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா 0 பிரிண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரியே the exponent 15 power 3க்கு வந்து 3375 நமக்கு ரிசல்ட் பிரிண்ட் ஆயிருக்குங்களா. சோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம arithmetic operations ஆன addition, subtraction, multiplication, division, modulus and exponent இத பத்தி கிளியரா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனுடைய கோடிங்ஸையும் டைப் பண்ணி ரன் பண்ணி பார்த்திருக்கோம். இந்த பிராக்டிகல் ப்ரோக்ராம்ஸை பர்ஃபெக்டா யூஸ் பண்ணி பாருங்க. ரிமைனிங் ஆபரேட்டர்ஸ் எல்லாமே இனி வரக்கூடிய செஷன்ஸ்ல நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ இதை நீங்க ரெகுலர் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.